காங்கிரஸ் ஆட்சியுடன் ஒப்பிடும்போது பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு 192%, நிதி உதவி 300% அதிகரித்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மாநிலங்களவையில் இதுகுறித்து நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக 94,977 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் 2014 முதல் 2023 டிசம்பர் வரை பாஜக ஆட்சியில் 2,77,444 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் இது 192% அதிகம் என்றும் கூறினார். இதேபோன்று 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் 57,924.42 கோடி ரூபாயும் 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் 2,30,893 கோடி ரூபாயும் நிதி உதவியாக தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்டதாகவும் இது கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட 300% அதிகம் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதேபோல 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லாத கடனாக கடந்த 3 ஆண்டுகளில் 6,412 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி வழங்குவது என்பதை தான் முடிவு செய்ய முடியாது என்றும் அனைத்து தகவல்களும் பொதுவெளியில் இருப்பதால் அனைவரும் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். No Finance Commission has asked me to do. Finance Commission has not said you have to give money to the states for capital expenditure. No. Because the recovery of the economy and sustaining the growth of the economy was very high priority, and Prime Minister's guidance to me was you should give money for the states to do their own projects. These are not amounts determined because I like one state, I dislike the other state. These are the percentages given as per Finance Commission for tax devolution. Oh, my state is receiving less, that state is receiving more. I have no role to play in that. It is a number determined by the Finance Commission